ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய 4 பேங்கிள் செட்டுங்க. பாம்பே பேட்டர்ன், கல்கட்டா பேட்டர்ன் அந்த மாடல்ஸில் இருக்கக்கூடிய 4 பேங்கிள் செட்டு தாங்க. வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, டெய்லி வேர் பண்ணுற மாதிரி சூப்பரான பேட்டர்ன்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான மாடல்ஸ், அழகழகான டிசைன்ஸு இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது 4 செட்டு பேங்கிள் வெயிட் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இதில் அங்கங்கே குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ளே நம்ம பிளாஸ்டிக் வளையல் போட்டிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. 65 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. 4 பேங்கிள்ஸ் சேர்த்து 4 பேங்கிளோட வெயிட்டு. உங்களுக்கு வேணுமென்னா 2 பேங்கிள் கொடுப்பாங்க, 1 பேங்கிள் கொடுக்க மாட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னா இதுக்கு பர்சன்டேஜ் 14% தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ லலிதா ஜுவல்லர்ஸில் சிங்கிள் ஒரு பேங்கிள் பேட்டர்னுக்கு சில பேங்கிள்ஸ்க்கு வெயிட் சொல்லிடுறாங்க, சில பேங்கிள்ஸ்க்கு அவங்க பில் போட்டால் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேஸ்டேஜுக்குள்ளே இருக்கும்னா 14% தான் இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் பேங்கிள்ஸ் எல்லாம் 6%, 7, 8 அப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்கிள் பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது. லைட் வெயிட் தான். ஒரு பேங்கிள் நம்மளுக்கு 8 கிராம் 8.5 கிராம் அப்படி தான் வருதுங்க. உள்ள பிளாஸ்டிக் வளையல் போட்டால் நம்மளுக்கு எங்காவது ஒரு ஃபங்க்ஷன் வேர் போயிட்டு கைட்டு வச்சிடுற மாதிரி பேட்டர்னு. அடுத்தது இந்த 4 பேங்கிள்ஸு 38 கிராம் இருக்குது. 5 பவுனுக்கு 2 கிராம் கம்மி இருக்குங்க. 4.25 பவுன் கிட்ட இருக்குது. இதுக்குமே உள்ள பிளாஸ்டிக் வளையல் போடுற மாதிரி பேட்டர்ன் தான். கெட்டியாக இருக்கும். டெய்லி வேர் கூட பண்ணலாம். பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். 6 பவுன் கிட்ட வரும் இல்லை. ஸோ நம்ம டெய்லி கூட வேர் பண்ணலாம். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். 44 கிராம் இருக்குது. இதுக்குமே பிளாஸ்டிக் வளையல் போட்டுக்கலாம். ரவுண்டு பேட்டர்ன் தான். கல்கட்டா மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனாமல் பேட்டர்ன் வருது மேலே. அங்கங்கே எனாமல் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ் அந்த கையில் 2 இந்த கையில் 2 போட்டுட்டு நடுவில் பேங்கிள்ஸ் போட்டால் கண்ணாடி வளையல் சூப்பராக இருக்கும். அதே பேட்டர்னில் இதுவுமே கல்கட்டா மாடல் தான். பட்டையாக கொடுத்துருக்காங்க. உள்ள க்ளோசிங் இருக்குது. இது நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும். 52 கிராம்ஸ் இருக்குது. சாலிட்டான பேங்கிள்ஸுங்க. சிங்கிள் வளையல் கூட போட்டால் சூப்பராக இருக்கும். உள்ள கோல்டு பிளேட்லவே க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் நான் அப்படி காட்டினேன். பாருங்கள், பார்த்தா தெரியுது. சூப்பராக இருக்குது. கெட்டியான பேங்கிளுங்க. அடுத்தது இந்த 4 பேங்கிள்ஸு சாலிட்டான பேங்கிள்ஸ் தான். ஒரு பேங்கிள் 2 பவுன் கிட்ட இருக்குது. 15, 16 கிராம் கிட்ட வருதுங்க ஒரு பேங்கில். இதை உள்ள பிளாஸ்டிக் வளையல் போட்டால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். போடாமையே நம்ம போட்டிக்கலாம். இன்னும் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கும். ரஃப் அண்ட் டஃப்பாக நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாங்க. அத்தி மாதிரி பேங்கிள். இதுவுமே எல்லாமே எல்லோ கோல்டு பாலிஷில் தான் காட்டியிருக்கேங்க. ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, நகாஸ் மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஆன்டிக் மாதிரி காட்டலை. அடுத்தது இந்த 4 பேங்கிள்ஸுமே கம்பி வளையல் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. 3 பேங்கிள் சேர்த்து சிங்கிள் ஒரு பேங்கிள் மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஜிக்ஜாக் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 64 கிராம்ஸ் இருக்குது. சாலிடான பேங்கிளுங்க. ஒரு பேங்கிள் போட்டாலும் 3 பேங்கிள் போட்ட மாதிரி வங்கி பேங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அந்த மாதிரி பேங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரியும். அடுத்தது இது ஒரு பிளெயின் பேங்கிள் தாங்க. இதுவுமே 64 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. 4 பேங்கிள் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாறுது. ஒரு பேங்கிள் மேலே ஒரு கோடு மாதிரி திருப்பி இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. பிளெயின் எல்லோ கோல்டு பாலிஷ் தான். இது பாம்பே மாடல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே உள்ள பிளாஸ்டிக் வளையல் போட்டிக்கலாம். அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள். இது 44 கிராம்ஸ் இருக்குது. அங்கங்கே எனாமில் வருது. சைடு ஸ்லாஷ் வர மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். உள்ளே பேங்கிள் க்ளோஸில் இருக்குது. அதுக்கு தான் அப்படி காட்டுறேன். கோல்டு ஷீட்டு மாதிரி உள்ளேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த பேங்கிள் நம்ம டெய்லி கூட போட்டிக்கலாங்க. 44 கிராம்ஸ். ஒரு பேங்கிள் நம்மளுக்கு 11 கிராம்ஸ் கிட்ட தான் வருது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ள க்ளோஸிங்கில் கோல்டு பிளேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கனால நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். டெய்லி போட்டிக்கலாம்ன்ற மாதிரி பேட்டர்ன் தான். இது பைப்பிங் பேட்டர்ன் மாதிரி கல்கட்டா மாடல் தாங்க. 45 கிராம்ஸ் இருக்குது. 4 பேங்கிள் சேர்த்து. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேங்கிள் மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு 12% அப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக பாம்பே பேட்டர்ன் நம்ம ஓல்டு மாடத்துலேருந்து பார்க்குறோம் இல்லை பேங்கிள்ஸ். இந்த மாதிரி பேங்கிள்ஸ்க்கெல்லாம் 8, 9 அப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எனாமில் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெட் அண்டு க்ரீனு. அப்புறம் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது. ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் மாதிரி ஒரு பாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே பிளாஸ்டிக் வளையல் போடுற மாதிரி பேட்டர்ன் தான். இதுவுமே 4 வளையல் சாலிட்டாக இருக்குது. அடுத்தது இந்த 4 வளையல் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த மேலே இருக்கிற ஃபினிஷிங் ஒர்க் அழகாக இருந்துச்சு. ஒரு குண்டு நம்ம தாலியில் வைப்போம் இல்லை, அந்த மாதிரி குண்டு மாடலில் கொடுத்துருக்காங்க. 6 பவுனுக்கு 1 கிராம் மேல் கொண்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. கெட்டியாக இருக்குங்க.
உள்ள பிளாஸ்டிக் வளையல் போட்டிக்கலாம். அந்த சைடு வந்து பின்னுற மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அடுத்தது இது நான் 6 பவுண்டில் இருக்குங்க. கெட்டியாக இருக்கும், பார்வையாக கொஞ்சம் சாலிட்டாக தெரிகிற மாதிரி இல்லாமல் கெட்டியாக இருக்கணும், டெய்லி போட்டுக்கணுன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது. 6 பவுன் வருதுங்க. செட்டு வந்து உங்களுக்கு 24 கிராம்ஸ் 3 பவுண்ட்லவே வந்துடுது. டெய்லி வேர் பண்ணலாங்க இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம். இந்த பேங்கிள் வந்து ஒரு பேங்கில் 2 பவுன் வருதுங்க. கெட்டியாக சாலிட்டான பேட்டர்னு, திலகம் ஷேப் மாதிரி அந்த மேலே ஷேடு கொடுத்துருக்காங்க. அங்கங்கே எனாமில் ஃபாலிஷ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பிளாஸ்டிக் வளையல் போடுற மாதிரி பேட்டர்ன் தான். ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம நடுவில் வந்து ப்ளைன் வளையல் போட்டோன்னா, கண்ணாடி வளையல் சூப்பராக இருக்கும். டெய்லி வேர் பண்ணலாம். ஏன்னா ஒரு பேங்கில் 2 பவுன் இருக்குது. ஸோ அதனால் சாலிட்டான பேங்கிள், பார்வையாக இருக்குது, பார்த்தாலே தெரியுதுல்ல. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு கேரளா பேட்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாடலு பார்வையாக இருக்கும். உள்ள க்ளோஸிங்கு கோல்டு க்ளோஸிங்கிலவே வந்திருக்கு. இதில் வந்து பிளாஸ்டிக் வளையல் போட முடியாது. ஒரு பேங்கிள் 2 பவுன் இருக்குது, 16 கிராம் வருதுங்க. சாலிட்டான பேங்கிள். பேர் வாங்கினோன்னா நீங்கள் 4 பவுன் வருதுங்க. இந்த 4 பேங்கிள் சேர்த்து 8 பவுன். சாலிட்டாக இருக்கும், டெய்லி வேர் பண்ணலாம், ரஃப் அண்ட் டஃப்பாக போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பேங்கிள் வந்து 5.25 பவுன் இருக்குங்க, 4 பேங்கிள் சேர்த்து. இந்த பேங்கிள் வந்து ஒரு கல்கட்டா பேட்டர்ன் பேங்கிள் தான். ஃபஸ்ட்டு இதே மாடலில் காட்டியிருந்தில்ல, அது உள்ள க்ளோஸிங் இருந்துச்சு, இது க்ளோஸிங் இல்லை. இது வந்து 42 கிராம் வருதுங்க. நல்லா இருக்குது இந்த பேங்கிளுமே. எல்லோ கோல்டு ஃபாலிஷு ப்ளைனாக உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஏதாவது ரவுண்டாக பெரிய பேங்கிள் இருந்துச்சுன்னா, கடா பேங்கிள் மாதிரி 2 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேங்கிளுக்கு நடுவில் போட்டிக்கலாம், அழகாக இருக்கும். அடுத்தது இது வந்து ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. 6 பவுன் வருது. உள்ள க்ளோஸிங்கோடு இருக்குங்க. இது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. பிளாஸ்டிக் வளையல் போட்டால் அலர்ஜி அது மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி க்ளோஸிங்கில் இருந்தது சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். பேரும் 3 பவுன் தான். எல்லாருமே 3 பவுண்டில் தான் பேர் பேங்கிள்ஸ் வாங்குவாங்க மோஸ்ட்லி. இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா பிளாஸ்டிக் வளையல் எதுவும் போட வேண்டியதில்லை. சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும் கையோடு போட்டால். அடுத்தது இந்த மாதிரி பாம்பே பேட்டர்ன் பேங்கிள்ஸு. இதில் லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எனாமில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே உள்ள பிளாஸ்டிக் வளையல் போடுற மாதிரி பேட்டர்ன் தான். 40 கிராம் இருக்குங்க, 4 வளையல் சேர்த்து. அடுத்தது இது மாதிரி எல்லோ கோல்டு ஃபாலிஷில் ஹார்ட் சிம்பிள் வர மாதிரி பேட்டர்னு. 6 பவுன் வருதுங்க, 4 பேங்கிள் சேர்த்து. ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா கெட்டியாக இருக்குது. ஜோடி 3 பவுன் வருது. நீங்கள் ஜோடியாக வேணும்னா கூட வாங்கிக்கலாம். இதுக்குமே உள்ள பிளாஸ்டிக் வளையல் போடுற மாதிரி பேட்டர்ன் தான். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது செமையாக இருக்குது, கொஞ்சம் ட்ரெண்டியான பேட்டர்ன். இது நல்லா கிராண்டாக இருந்துச்சுங்க, பார்க்கும்போதும் கெட்டியாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி பைப்பிங் வச்ச பேங்கிள்ஸு அவைலபிள் இருக்குங்க. 36 கிராம் கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பைப்பிங் பேங்கிள் வந்து நீங்கள் டெய்லி கூட போட்டிக்கலாம். நிறைய பேங்கிள்ஸ் இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸில். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கு தான் நான் டேகு காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பேங்கிளும் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இந்த பேங்கிள் விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.